வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் புதினா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 500 கிராம் அளவு சிக்கன் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் தக்காளி சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை மூடி வச்சு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் நீக்கி சேர்த்துக்கிறேன். திக்னஸுக்காக பாதாம் சேர்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்துடுச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதிலே விட்டு வந்திருக்கு தண்ணி. சிக்கன் எப்போவுமே 12லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சாஃப்டாக வெந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் அது ஒரு மாதிரி கெட்டியாக ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா புதினாவோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். இது தோசை, சப்பாத்தி, சூடான சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.